ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்துடலாம். குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து நீளவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகா, நான் வந்து காரம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது கூட ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா இல்லைனா கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ப்ளஸ் இது கூட வந்து ஒரு 1/4 கப் தயிர் ப்ளஸ் கொத்தமல்லி புதினா இது இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 8 மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கடலை இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இது வந்து நார்மல் அரிசி, நீங்கள் ஜீரக சம்பா பாஸ்மதி அரிசி எதில் வேணாலும் செய்யலாம். தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்குறீங்கன்னா சூப்பரான கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போது ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.